ஒருத்தரையும் கொண்டாந்து சேர்த்து பழைய வேலை செஞ்சு 4 பேர் வச்சு நான் வேலை செஞ்சு முன்னாடி வரணும். அது என்ன வழி நான் கொடுக்குறேன். நீ வரவங்களே நீ வேணாவா வேணுமான்னு நினைக்கவே மானா. நான் உத்தரவு கொடுத்தனா நீ கூப்பிட்டுக்கோ. நான் உத்தரவுல வந்து வாடானா நீ விட்டுரு. உத்தரவு கொடு, கொடுத்துட்டு நீ வரணும் நீட்டுனா நீ கூப்பிட்டுக்கோ. நீ அந்த சிஸ்டரை கூப்பிடு. அதால எந்த பிரச்சனையும் வராது. ஒரு வகையில் அவன் சொந்தம் தான். ஒதுங்கி போய் அதுவும் கொஞ்ச நாள் ஓரியாடிட்டு நிற்குது. 4 திசையாக போய் அந்த தொழில் அணில அவங்களோட கட்டடத்தில் இருக்கிறவங்க அந்த திசைக்கு போ. நீ நல்லா பொழைக்கிடு. வாக்குறுதி உனக்கு நல்லது நடக்கும். 10 ரூபா சம்பாதிக்கல. இந்த வாக்குறுதி நடத்துறாங்க. வருவான். அந்த பாலம் வந்தா நீ தொழில் செய். அவனை வச்சு நான் தொழில் ஆரம்பிக்கிறேன். இருந்து நல்லபடியா அவனுக்கும் இது பண்ணி கொடு. காப்பாற்றி கொடுக்குறேன். எந்த ஒரு தீங்கு திரும்ப வராம நல்லபடி சொல்ற வேலை செய்யணும். எல்லாமே கட்டுப்படுத்தி வேலை செய்யறது முடிய நம்பி தான் இருக்கிறேன். கொடுக்குற திருநீரே வச்சுக்கோ. உன் கட்டடத்திலேயே ஒரு நாளைக்கு பசின்னு உணவு பண்ண கேட்டா திருநீர் அந்த பொருளை கொஞ்சம் போட்டு எல்லா பொருளும் சேர்த்தாவே கேட்டாங்க. இது ஆமா அதிகமாக கொஞ்சமா செஞ்சு இது வருது. கொடு. அதில் வந்து எல்லாமே சரி பண்ணி நான் கொடுப்பேன். காப்பாற்றி கொடுப்பேன். உங்க சிசுவுக்கு வந்து அப்பா என்ன நிலவரத்தில் இருக்கிறாரு? ஏதாச்சும் எனக்கு உதவத்துல நிற்கிறாரா? கூட்டான் வந்து பார்த்துக்கிறாரா? இதெல்லாம் சொல்ல வராரா? ஆடனுக்கு வந்து கட்டு இல்லை. கட்டெல்லாம் உடஞ்சி பரிபூரணமா நிற்கிறான். அந்த நேரத்தில் வாங்கும்போது தீங்குலதான் வில்லகம் எல்லாமே உன் கல்யாணம் அங்க வில்லகம் கல்யாணம் பால வில்லகம் உன் ரத்தத்தில் பிறந்தவங்களோட வில்லகம் எல்லாம் நடத்தி உடனே ஒரு உடனே இறக்குற சூழ்நிலையா நடத்தினாங்க. அது ஏதோ வில்லகம் நடந்துருச்சு. அது பண்ணது உங்களுக்கு தான். உன் கட்டடத்துக்கு எத்தனையோ தீங்குல வந்ததுதான் வந்ததும் அது பாலகனோட உடனே இறந்துச்சு. அவன் மண்பொருளுக்கு போயிட்டான். போயிட்டு அவன் இப்போ அதில் எதுனா வில்லகத்தை நம்மளுக்கு நடக்குமான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. அவன் இருக்கிறான். இதுதான் பாருங்க. பரிபூரணமாக ஏற்றுக்கணும். வருஷத்துக்கு ஒரு மறை உன் கையில் இருக்கிற பொருளை உன் கட்டடத்தை வச்சு கைவிடு. அவன் ஏற்றுக்குவான். நீ திசை விட்டு போயும் ஒரு எங்கேயும் குளிச்சுட்டு வந்தாலையும் அதை அவன் செஞ்சுட்டு வந்தாலும் அங்கே ஏற்றுக்குவான். அவன் செய்யலை, கல்யாணம் செய்யலை. கல்யாணம் கட்டடத்தான போகிறதில்ல. அவன் சொப்பனியில் கூட போகிறதில்ல. அவன் கட்டடத்துக்கு கூட போகிறதில்ல. பார்த்தியா நம்ம கட்டடத்துக்கு நம்ம பார்த்தோங்க செஞ்சுங்க வந்தானே பார்த்தியா எப்படியோ மாறுறானே.